வசனங்கள் 1 முதல் 10 வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டானதில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவனுக்கு எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதற்கும் நீதிக்கு சுதந்திரப்பாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்குக்கும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தார் என்றார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சாயங்கால நேரத்திலே உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆவியின் கனிகளை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே பார்த்து வருகிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுவரையும் நாம் 6 ஆவியின் கனிகளை பார்த்தோம். இன்றைக்கு விசுவாசம் என்று சொல்லக்கூடிய 7வது ஆவியின் கனியை உங்கள் மத்தியில நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த விசுவாசம் என்று சொல்லுவது, விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்தவத்துக்கும் அடிப்படை, உலக வாழ்வுக்கும் அடிப்படையாக காணப்படுகிறது. எனவே இந்த விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக நான் 1-2 வாரங்கள் தொடர்ந்து செய்தியை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஏனென்று சொன்ன கிறிஸ்தவ உலகமானது இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற பாதை, நம்முடைய குடும்ப வாழ்வுகளிலே காணப்படுகிற போராட்டங்கள், இவைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்ன ஆண்டவரை விசுவாசியாத மிகப்பெரிய காரியம்தான் இன்றைக்கு தேசங்களை வாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது, திருச்சபைகளை வாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு திருச்சபை வளர வேண்டும் என்று சொன்னால் அது விசுவாசத்திலே கட்டப்பட்டு விசுவாசத்திலே வளர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. தேவன் யார்? அவர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. இந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அடுத்த வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்க வேண்டும். மிக கவனமாக இந்த வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனை தேடுகிற எத்தனை மனிதர்களுக்கு அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு தேடுகிறார் என்பது உலகத்துல கேள்விக்குறிதான். நம்ம ஜெபம் பண்ண சொன்னா யாரும் ஜெபம் பண்ணல. காரணம் என்ன தெரியுமா? ஏன்? எதுக்கோன்னு நினைக்கிறோம். தேவன் ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். எனவே தான் என்ன பண்ணுகிறோம்? அவரிடத்திலே போய் விண்ணப்பங்களை வைக்கிறோம். தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுவதை அவர் கேட்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்ற நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் அதனாலே சாட்சி பெற்றார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோம். அவர் இருக்கிறார் என்று விசுவாசிப்பதுதான் எனக்கு மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது விசுவாசத்தின் முதற்படி. அதைத்தான் சொல்லுகிறார், உலகமானது தோன்றினது வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்பது வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக 3ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாக காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவனால் உண்டாகவில்லை என்றும் விசுவாசிக்க வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு உலகத்திலே அநேக விதமான கொள்கைகள், கோட்பாடுகள் இந்த உலகம் உருவானதை பற்றி வைக்கிறது. நாம் சிறுவயதிலே படிக்கிறோம், பூமி உலகம் எப்படி உருவானது என்று சொன்னா நபுலா என்ற கோளில் இருந்து உருவானது என்று படிக்கிறோம். அப்படிதானே? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நம்ம படிக்கிற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது, பூமி எப்படி உருவாச்சு? நபுலா என்ற கோள் வெடித்து சிதறி பூமியும் நட்சத்திரங்களும் உருவானது என்று படிக்கிறோம். ஆனால் ஒரு அறிவாளி கேட்டான், அப்ப நெபுலா எங்கிருந்து உருவானது என்று கேட்டான். சரிதானே? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நெபுலா என்ற கோளில் இருந்து அது வெடித்து சிதறி பூமி உண்டாயிற்று. ஆனால் அறிவாளி என்ன கேட்கிறான், அப்ப நெபுலா எங்கிருந்து உருவானது? சரிதானே? நியாயமான கேள்விதானே? அதே போல உலகம் அந்த இடத்துல தூங்கிக் கொண்டு கிடக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பூமி உண்டு என்று ஆண்டவர் வீற்றிருக்கிறார், அது சக்கரம், அது பூமி அந்தரத்திலே சுத்திக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஒரு சிலர் சொல்லுகிறார், பூமி ஐராவதம் என்ற யானையின் மேல் நிற்கிறது என்று சொல்லு. ஒரு ஆள் சொல்லுவார், பிராமணன் சொல்லுகிற ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையின் மேல பூமி உட்கார். ஒரு அறிவாளி கேட்டான், யானை எங்கே நிற்கிறது? சரிதானே? பூமி ஐராவதம் என்ற யானையின் மேல் இருக்கிறது. அப்ப யானை எங்கே நிற்கிறது? புரியுதா? உலகத்தில் கொள்கையும் ஆண்டோட வார்த்தைகள் வித்தியாசம். ரொம்ப கவனமா இருக்கணும். வேதம் எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தன்னுடைய வார்த்தையினாலே அந்த சராசரனை உருவாக்கினார். அவர் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர். சாலமோன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வானமும் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத பெரிய ஆண்டவர், நீ கட்டுகிற ஆலயம் எப்படி இருக்கும்? அப்படிதானே? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ரொம்ப கவனமா பார்க்கணும். வார்த்தையை மீறி தெரியுதா? வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. அப்படிதானே? வானம் சிங்காசனம் எப்படி இருக்கும்? உட்கார்ந்து இருக்கிற சீட்டு வானம், ஆண்டவருக்கு பரமண்டலம். அவர் காலை கீழே வைத்தா பாதம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. அப்ப நட்சத்திர மண்டலம் எங்க இருக்கு? உட்கார்ந்து இருக்கிற கால் இந்த சீட்டுக்கும் இதுக்கு இடையில இருக்கு. இதுவரை நட்சத்திர மண்டலத்தை எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கவில்லை. எவ்வளவு தூரத்தில் நட்சத்திர மண்டலம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு 2.5 வருடம். ஒரு ராக்கெட்டை நாம் இங்கிருந்து 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அனுப்புற 2.5 வருஷம் ஆகும். போய் கண்டு பார்த்தோம். எதுக்கு? நட்சத்திர மண்டலத்துக்கு அர்த்தம் காணும். உலகத்துல தூரம் வருவானா எந்த விஞ்ஞானியும் நட்சத்திர மண்டலத்திலேயே அர்த்தத்தை காணும். பால்வழி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். திரளான கோடிக்கணக்கான விண்மீன்கள் உலக வானத்திலே கிடக்கிறது.
ஆண்டவருடைய சிங்காசனத்தை கீழே பாதபடிக்க இடையில சரிதானே? தூங்கின ஆண்டவர் கால் வைத்தால் இந்த பாதபடிக்கும் சிங்காசனத்திலே இந்த பாதபடிக்கும் இடையில நட்சத்திரம். இவ்வளவு தூரத்தை இன்னும் மனிதன் கண்டுபிடிக்கல. அப்ப உட்கார்ந்து இருக்க ஆண்டவர் எவ்வளவு உயரத்துல இருக்கு. அவர் கால் வைத்திருந்தா பூமியில இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? மனுஷன் கேட்கிறான், கடவுள் எங்கே? ஒரு ஆள் சொல்லுது, மனிதன் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சரி, அது கரெக்ட் தான். அப்ப அது யார் என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு மனிதனுக்கும் வரைபட வேதம் மாத்திரம் தான் மிக தெளிவாக சொல்லுற ஆண்டவர் யார்? நம்மை படைத்தவர், அந்த சராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கினவர். அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தில் பரலோகத்திலே உட்கார்ந்திருக்கு. பரலோகம் தான் சிங்காசனம். இது கீழே நட்சத்திர மண்டலம். இது அவர் உட்கார்ந்திருக்கிற சேர்ந்து காலை கீழே போட்டா காலுகளில். அப்ப இந்த மீதி உள்ள இடத்தை எந்த மனுஷன் பார்க்க முடியுமா? அப்ப அவர் இப்படி இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம இருக்கிற இடையெல்லாம் ஆண்டவர் நீக்க மரம் தலைந்து இருக்கிறார். ஆனா நமக்கு ஒரு ஜெபம் பண்ணணும்னா எப்படி இருக்கு? சங்கடமா இருக்கு. யார்கிட்டயோ வெட்கம், பயங்கரமான வெட்கம். அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவருடைய காதுகள் கேட்கும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க முடியும்? ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு இருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? நான் ஜெபிக்க முடியும். இல்ல நம்ம பார்க்கிற ஆண்டவரை நம்முடைய பார்க்கக்கூடிய இந்த இடமெல்லாம் நமக்கு வறுமையாய் கிடக்கிறதுன்னு நினைத்தோம், நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். விசுவாசத்தின் முதல் படி என்ன? ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிப்பதுதான் முதல் படி. இரண்டாவதாக 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 2வது பாகம் சொல்ற வாசிக்கலாம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்க இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, தானியேல், ராகார், சிம்சன் இவர்களை பற்றி முழுவதுமாக 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாழ்விலே பொறுமை. நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கணும்னா விசுவாசத்தை துவக்குகிற ஆண்டவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமான ஆண்டவர் ஒருவர் தாம் கூப்பிடுகிறதற்கு பதிலளிக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். மிக கவனமாக நான் கவனிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசிகளிலே மிக பிரதானமாக சொல்லப்பட்ட தானியேலுடைய வாழ்வு நமக்கு இந்த நாள் ஒரு தியானமாக மாறுவதாக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. அந்த தானியேல் இந்த தேவனை, அவனை தவிர, ராஜாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டு அங்கே ராஜாவுடைய முத்திரை மோதிரம் வைக்கப்பட்டு தேசமெல்லாம் அறிவிக்கப்பட்டு விட்டது. 30 நாள் அளவு ராஜாவை தவிர யாரும் சேவிக்க கூடாது. ஆனால் இந்த தாக்கீது வந்த பின்பும் தானியேல் என்ன பண்ணினான்? தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு தெரிந்தது என்ன? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவன் நான் கூப்பிடும் போது செவி கொடுக்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே ஜெபத்தை மாத்திரம் என்ன பண்ணவில்லை, விடவில்லை. நீங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 6:23 தானியேல் 6:23 சொல்லுகிறான், வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா சந்தோஷப்பட்டு தானியேலே தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவரில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தேவனிலே விசுவாசம் வைத்திருந்தவன், கர்த்தர் இருக்கிறார் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தபடியினாலே அவனை
சிங்கக்கடியிலே போடும் சூழ்நிலையிலும் அவன் என்ன பண்ணவில்லை, பயந்து போகவில்லை. அப்படிதானே? ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமானது. இது ஆவியின் கனியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியின் கனிகளை மிக பிரதானமாக ஆண்டவர் வைக்கிறது விசுவாசம். இந்த விசுவாசத்தின் முதல் படி என்ன தெரியுமா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வு. பரிசுத்தவான்கள் எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் வேதம் முழுவதும் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறான், அவனோடு கூட வந்த லோத்து உலகத்துக்கு பின்னாக போனான். தாவீது ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருந்தார், சவுல் ஆண்டவருக்கு பின்னாக மாறி போனவனாக இருந்தார். இந்த ராஜாக்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், முழுவதுமாக ஆண்டவரை சேவிக்கிற ஒரு கூட்டமும் ஆண்டவரை சேவிக்காத ஒரு கூட்டமும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். இயேசுடைய காலத்திலும் அப்படிதான். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருந்தது, ஆண்டவருக்கு எதிர்க்கின்ற கூட்டமும் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசம். நம்முடைய வாழ்விலே நாம் மிக பிரதானமாக செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம் தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையும் எதிரடியாய் கிடக்கும் போது ஆண்டவரை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எப்படி? ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிற உறுதினா என்ன? நாம் இயேசுவை பார்த்திருக்கிறோமா? இல்லை. அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசுக்கிற ரட்சகர் என்று நாம் பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். அப்படிதானே? இந்த 11ஆம் அதிகாரம் 12 கடைசியில சொல்லுது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆனால் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கென்று முன்னாக வைத்திருந்தார். காரணம் என்ன? அவள் கண்டு விசுவாசித்தார்கள். இஸ்ரவேல் நடந்து வரும்போது ஆண்டவரை பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் நடந்து போனதை அவள் கண்களால் கண்டார்கள். ஆனாலும் அவரை விசுவாசியாமல் போனார்கள். எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவரை பழைய பாட்டுகிற பரிசுத்தவான்கள் கண்டார்கள். சில இடங்களிலே விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாமல் போனார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, உயிரோடு இருந்தது. ஆனால் அவரை நாம் விசுவாசிக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய இரத்தம் நமக்கு இன்றைக்கும் ஜீவன் தருகிறதாக இருக்கிறது. அவருடைய வல்லமை இன்றைக்கும் ஆளுகை செய்கிறது. அவருடைய பெயரை சொன்னால் பிசாசான நடுங்குகிறார். அவருடைய பெயரை சொன்னால் சத்துருக்களுடைய கட்டுகள் விலகி போகிறது. அவருடைய பெயரை சொன்னால் சரீரத்திலே நோய்கள் விலகுகிறது. அப்படின்னா அவருடைய வல்லமை இன்றைக்கு மாறி போகவில்லை. அதை நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் சொல்லுகிறது, நம்மாலே நம்மை ஆண்டவர் பூரணராக வைக்கிறது. காரணம் என்ன? நாம் காணப்படாதவர்களின் நிச்சயத்தை உணர்ந்து கொள்ளவர்களாய் காணப்படுகிறது. அதே போல நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இது இயேசுவை நாம் நம்பினோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். காணப்படாதவர்களின் நிச்சயம் என்ன சொல்லப்படுகிறது? 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு இந்த பூமியிலே கண்ட அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அப்படிதானே? ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார். கண்டானா? ஆபிரகாம் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை அவன் சொப்பனத்தில் தரிசனத்தில் காண்கிறான். ஆனால் அவன் காணவில்லை, இன்னமும் அது வரவில்லை. அது எங்கே இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அஸ்திபாரங்கள் நகரம் நமக்காக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் அன்றைக்கே கண்டான். ஒரு நகரத்துக்கு அஸ்திபாரம் உண்டு, ஆனால் இந்த நகரத்துக்கு என்ன இருக்கு? அஸ்திபாரங்கள் உண்டு.
வசனத்தை தெளிவா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதுகிறார். அங்கே அஸ்திபாரங்கள் உள்ள 12 விதமான அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்பட்ட ஒரு பொன்னான மாளிகை அது உருவாகி கொண்டிருக்கிறது. அது யார் பார்த்தது? ஆபிரகாம் பார்த்தார். ஆனால் என்ன பண்ணல? இன்னும் தரிசிக்கவில்லை. எப்ப தரிசிப்பார்? கர்த்தருடைய வருகை முடிந்து நியாயத்திற்கு முடியும் போது, அந்த நாட்களிலே இவர்கள் நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து அந்த பரம எருசலேமிலே வாழும் போது ஆபிரகாமுடைய அந்த எண்ணம் நிறைவேறும். உலகத்திலே நாம் அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேய நிருபக்காரன் அதைத்தான் எழுதுகிறார். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் தமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இவர்களுக்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், தாவீது, யோபு இவர்களை காட்டிலும் விசேஷமான ஒரு பங்கை ஆண்டவர் நமக்கு எப்படி நாம் காணாமலும் விசுவாசிக்கிற கூட்டம். அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். நாம் காணாமல் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவருக்காக அவர் தந்த கட்டளை நிறைவேற்றும்படியாக பணி செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரங்களில் சொல்லுகிறோம், கடவுளுக்கு கண் இல்லை. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், எங்க கடவுள் இருக்கிறாரு, நான் படுகிற பாடி அவருக்கு தெரியுதா என்று கேட்கிறார்கள். அப்படித்தானே? நமக்கு ஒரு எண்ணம் வேணும். விசுவாசியுடைய மிக பிரதானமான அவர் கொடுக்கப்பட்ட அடைமொழி என்னன்னா, விசுவாசி எப்படி இருப்பான்? ஒரு விசுவாசி ஆண்டவரை உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்பான். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று விசுவாசிப்பான். அவர் கேட்கிறவருக்கு பணம் கொடுக்கிறவர் என்பதை விசுவாசிப்பான். அநேக கேள்விக்குறிகளோடு உங்கள் வாழ்வு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுடைய பிரதானமாக இருக்கணும். எப்ப பார்த்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இருக்கிறார், அவர் நான் கூப்பிடும் போது செவி கொடுக்கிறார், எனக்கு நன்மையானதை செய்வார் என்பதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அவ்விசுவாசத்தின் முதல் படியாக நான் கொள்ளுகிறது என்ன? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். நம்முடைய ஜெபங்களுக்காக பதில் தருவார் என்று விசுவாசிக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள், கண்ணீர், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலும் கடந்து வந்தாலும் ஒரே ஒரு காரியம் தான் அவங்க இருக்கணும், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறானே 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, யோபு 19:25 மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் இருப்பார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல்விகளான அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து என் ஆண்டவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காணும். எப்படி இருக்கும்? சரீரம் முழுவதும் ஒரு எள்ளு போல தோல் இல்லை, எல்லாம் கையில ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தோல் முதலான அழுகி போன்றும் என் மாம்சத்தில் ஆண்டவரை பார்ப்பேன். அதுதான் யோபுடைய விசுவாசம். நடந்ததா இல்லையா? யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்க பார்த்தீங்கன்னா தெரியும். 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் யோபு இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். விசுவாசம் மிக முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்விலே. நாம் இந்த வருஷத்துல அநேக காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யும்படியாக அழைக்கப்படும். விசுவாசத்துல ஆக்ட் பண்ணுவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் முதல் படியாக ஆவியின் கனியாகிய விசுவாசத்தில் காணப்பட வேண்டியது. அவர் இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். உலகம் உருவாக்கப்பட்டது ஆண்டவருடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. இந்த உலகங்கள் காண்கிறவைகளினாலே கேட்கிறவைகளினாலே உருவாகவில்லை என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் யார்? நம்மை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வுதான் விசுவாசத்தின் முதற்படி. எனவே வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போனவர் அல்ல. என் பிரச்சனைகளுக்கு மேலாக என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். என்னை படைத்தவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல உணர்வு இருக்கும் என்று சொன்னார். உன்னை எதுவுமே அசைக்க முடியாது சகோதரனே. உன் வாழ்வை யாருக்கு
நீ விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததி, நீ விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாமை உருவாக்கின ஆண்டவனுடைய சந்ததி. மறந்து போகக்கூடாது. ஆவியின் கனிகளிலே மிக பிரதானமாக நமக்கு தேவை விசுவாசம். அதை நாம் நம்முடைய வாழ்வில் நிலைவரப்படுத்துவோம். குடும்பங்களில் அபியாசிப்போம், பிள்ளைகளை வாழ்வில் அபியாசிப்போம், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் அபியாசிப்போம், நம்முடைய சமுதாயத்தில் அபியாசிப்போம். பிரச்சனைகளின் மத்தியிலே விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஒன்றுமே குறைவில்லாதபடி ஆண்டவர் நடத்துவார். ஆபிரகாம் லிங்கன் எத்தனை முறை தேர்தலில் போட்டி போட்டார் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதியாகும் என்பதாக 9 முறை தோல்வி. 9 முறை. கவுன்சிலர்ல இருந்து ஃபெயிலியர், கவுன்சிலர்ல இருந்து ஃபெயிலியர், கவுன்சிலர்ல ஃபெயிலியர், சேர்மன்ல ஃபெயிலியர், எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஃபெயிலியர், எம்பி எலெக்ஷன்ல ஃபெயிலியர், எல்லாத்திலும் ஃபெயிலியர். கடைசிய 9வது முறை அமெரிக்கா ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார். போய் ஒருவர் கேட்டார், ஏன் நீர் 9 முறை தோற்று போகிறேன், உமக்கு அந்த சோப்பு வரவில்லையா என்று கேட்டார். அவர் சொன்னார், 8 முறை நான் தோற்றது அந்த பதவிக்கு தகுதியானவன் அல்ல. எங்களை ஜனங்கள் நான் கவுன்சிலராக இருக்கணும் விரும்பவில்லை, நான் சேர்மனா இருக்கணும் விரும்பவில்லை, நான் வந்து எம்எல்ஏ இருக்கணும் விரும்பவில்லை, எம்பியா இருக்கணும் விரும்பவில்லை, நான் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினால 9 முறை தோற்கடிச்சாங்க. என்ன பண்ணாங்க? ஜனாதிபதியாக. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தோல்வியை கண்டால் தலையை தொங்க போட்டுட்டு போயிடும். நினைக்கணும் விசுவாசத்துல இன்னும் வளரணும். தோல்வி என்பது தோல்வி அல்ல, தோல்வி வெற்றிக்கு முதல் படி. சரிதானே? தோல்வி வந்தா மாத்திரம்தான் அந்த தோல்வியில கற்றுக்கொண்டு அடுத்த அடியை வைக்க முடியும். ஒரு அந்த எண்ணெய் எப்போ ஆண்டவர் என்னை இன்னும் மேன்மையாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால அதை சொன்ன மணித்தாங்க, அதனால விட்டுறேன். நான் எல்லாவது நாள் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா தோல்வி என்பது தோல்வி அல்ல. அதே தோல்வி பெற்ற அதே இடத்துல ஆண்டவர்களை மேன்மையாக வைக்க போறான்னு சொன்னா அடுத்த படிக்கு கொண்டு போகிறார் அர்த்தம். இந்த அநேக ஜனங்களுடைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நிலையுடைய காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். இந்த நம்முடைய அரசாங்க தேர்வுகளில கிரேடு 4 ஃபெயில் ஆனவர்கள் கிரேடு 3 பாஸ் ஆகிருப்பாங்க. பார்த்திருக்கா இல்லையா? கிரேடு 4 அந்த உதவியாளர் பதவிக்கு போட்டி போட்டு ஃபெயில் ஆகிறவர்கள் கிரேடு 3 ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த கிரேட்ல பாஸ் பண்ணி இருப்பாரு. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு ஃபெயில் ஆக ஜூனியர் கிரேடு 3 உள்ளவங்க கிரேடு 2க்கு போயிருப்பாங்க, பாஸ் ஆகிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க? இதுல சோர்ந்து போவாங்க, படிச்சு ஃபெயில் ஆகிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? படிச்சிருப்பாங்க. படித்து வரும்போது கரெக்டாக அந்த கிரேடு 2 என்ன பண்ணியிருப்பார்? அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டது. அதனால தோல்வி என்பது தோல்வி இல்லை. நீ கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்க, அடுத்து இன்னும் படிக்கணும், அடுத்த ஸ்டெப்புக்கு படிக்கணும். இன்னும் சரியான அளவு நான் என்ன பண்ணாங்க, அதுக்கு சரியான அந்த இடத்துல உட்காரக்கூடிய அளவில் நான் இன்னும் தகுதியாகவில்லை. இது எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், மேன்மையானவரை தருகிறவர். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். நம்மளுடைய சொந்த ஜாதி எப்படிதானே? அப்ப எப்படி இருக்கணும்? நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை ராஜாக்களாகத்தான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க. எனவே நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள திடப்படணும். என்னுடைய ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளிலே உண்டப்பட வேண்டும். நம்முடைய 2025ஆம் வருஷம் இன்னும் நான் போடுற விதம் ஒன்று முளைக்க ஆரம்பிக்கல. அதான் நினைச்சிட்டு இருக்கேன். எண்ணெய் முளைக்கும்னு பார்ப்போம். முளைக்க ஆரம்பிச்சோன்னு தெரியும் வெற்றி நமக்கு சொந்தமாகும். எனவே தொடர்ந்து விசுவாசத்திலே நாம் நம்மை ஒன்றி கட்டப்படுவோம், ஒன்றை கட்டப்படியாக ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசத்திலே வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும்போது நாம் எதையாக பெற்றுக்கொண்டு போகிறோம். இந்த நாளில விசுவாசத்தின் முதற்படியான ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் உணர்வு நமக்கு வேணும். அவர் நமக்கு பதில் தருகிறார் உணர்வு வேணும். 2 Corinthiயர்
முதல் படியாகிய விசுவாசத்திலே நாம் காலடியை வைக்கணும். தொடர்ந்து விசுவாசத்தை எத்தனை வாரங்கள் ஆண்டவர் தருகிறார் அதை பேசுவோம். 5-6 டாபிக்ல விசுவாசத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம் அதை பேசுவோம். இன்றைக்கு எழுந்திருந்து நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. வானத்திலிருந்து எங்களுக்காக பல பரலோகத்தின் வாசலை திறக்கிறார். வாரத்தின் பயணியை திறந்து இடங்களாம் அப்போது மட்டும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன திவ்ய வாக்கின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கிருபை தருவீராக. நாங்கள் இதை பயன்படுத்தும் போது இந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுத்துகிறோம். அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளை சந்ததிகளிலே சந்தானங்களிலே நிறைவாக வைக்கப்படும்படியாக இருக்கிறோம். கையின் பிரயாசங்களை நிறைவாக்கி ஆசீர்வதியும். நல்ல சுகமான ஆரோக்கியத்தை கட்டளையிடும். சத்துரின் ரூபத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள் ஐயா, உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய சமாதானமும் நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு நிறைவாய் தங்கி இருக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலே இந்த ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாதபடி தடையாய் கிடக்கிறார்களோ, உள்ளே வர வேண்டும் என்று விரும்பியும் தடைகள் காணப்படும் சகல் தம்முடைய பிள்ளைகளுக்கு தடைகளை நீக்கி வரும் காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தில் சுற்றும் சமாதானம் இழந்து கிடக்கிற குடும்பங்களிலே உங்களுடைய சமாதானத்தை தாருங்கப்பா. பலவீனத்தோடு நோய்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பா. சமாதானம் ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் நிறைவாய் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாக சாராயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள மூடி கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாவத்தின் கட்டுகளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்கும்படியாக நம்முடைய ஆவியாண்ட வல்லமை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் கூப்பிடுகிற விண்ணப்பங்களுக்கு அந்த செவி கொடுப்பேன் என்று சொன்னீர். எங்கள் பிள்ளைகளை நிறைவாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாந்த வாரம் நடைபெறுகிற ஓய்வு நாளாக நம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மகிமையாக சிறப்பீராக. இந்த வாரம் ஒரு விடுதலையின் ஆராதனையாக கர்த்தர் மாற்றி தருவீராக. நோயாளிகள், பிணியாளிகள், வருத்தங்கள், கண்ணீர் வேதனைகளோடு வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசின்படி இறக்கப்பட்டிருக்கிறது விடுதலையாக ஆண்டவரே, கர்த்தர் இறக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா விதமான போக்குவரவுகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய திறக்கிறதை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, நிறையாளுகை செய்கிறவர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவன்
நம் அனைவரோடும் என்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வர